உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய கேப்சிங் சேனலில் நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து இந்த கோடைக்கு ஏற்ற ரொம்ப உடம்பு குளிராக வச்சுக்கக்கூடிய நன்னாரி சர்பத் தான். அந்த ஜீரா நம்ம எப்படி காய்ச்சதுங்கிறது பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹைப் ஆப்ஷன் இருக்குது, அதை கொடுங்க. தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க. வாங்க இந்த நன்னாரி ஜீரா எப்படி காய்ச்சலாங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த நன்னாரி ஜீரா காய்ச்சறதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். இதுதான் நன்னாரி வேறு, ஃபஸ்ட் குவாலிட்டி எடுத்துருக்கேன் நான். 50 கிராமு இடித்து தண்ணியில் 6 மணி நேரம் ஊற வைக்கணும். இல்லைனா நீங்கள் நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் கூட இந்த ஜீரா செய்யலாம். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், நன்னாரி வேறு அதை இடித்து ஒரு 6 மணி நேரம் நம்ம ஊற போட்டிருக்கோம். பாருங்கள் என்ன கலரில் இருக்குது பாருங்கள், நல்லா ஊறிட்டுருக்கு. இதில் ஒரு 3 லிட்டர் தண்ணி நான் ஊற்றி ஊற வச்சுருக்கேன். இது வந்து பாதாம் பிசினு, அதாவது இப்படி தான் இருக்கும். இந்த பாதாம் பிசினு உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது. இந்த நன்னாரி சர்பத்துக்கு ரொம்ப சுவையையும் கொடுக்கக்கூடியது. இதை வந்து அதே மாதிரி நைட்டில் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்து ஊற வச்சு காலையில் அதை நீங்கள் அது கூட ஜீரா கூட கலந்துக்கலாம். இப்போ நானும் இந்த அளவுக்கு எடுத்து ஊற வைக்க போகிறேன். பாதாம் பிசினு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், அந்த அளவு உங்களுக்கு காட்டியிருக்கேன். இதை ஊற வச்ச பிறகு பாருங்கள் எப்படி இருக்குது. இந்த மாதிரி இருக்குது, அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. பாதாம் பிசின் வந்து உடம்புக்கு அவ்வளோ குளிர்ச்சி கொடுக்கக்கூடியதுங்க. பாருங்கள் எப்படி இருக்குது. இது நல்லா ஊறி நல்லா பொதுன்னு வந்திருக்கு பாருங்கள். அடுத்தது அந்த 3 லிட்டர் தண்ணிக்கு 1.5 கிலோ சீனி தான் போட்டால் தான் நல்லாயிருக்கும். 1.5 கிலோ சீனி. ஒரு அகலமான பாத்திரத்தில் நன்னாரி வேறு ஊற வச்சோம் இல்லைங்களா, அதை வந்து அப்படியே மாற்றி இதில் வச்சுக்கிட்டோம். 3 லிட்டர் தண்ணியில் நம்ம ஊற வச்சுருக்கோம். அதை வந்து நம்ம 1 லிட்டரை மாற்ற போகிறோம். அந்த அளவுக்கு நம்ம இதை சுண்ட காய்ச்ச போகிறோம். இந்த நன்னாரி ஜீராவில் வந்து நம்ம எந்த ஒரு கெமிக்கலுமே கலக்க போகிறது கிடையாது. கடைகளில் வந்து 1 மாதம் கூட வைக்கிற அளவுக்கு அதில் ப்ரிசர்வேட்டிவ் நிறைய சேர்ப்பாங்க. அதாவது இனிப்புக்கு வந்து நம்ம 1.5 கிலோ போடுறோன்னா அவங்க வந்து 1 கிலோ போட்டுட்டு அந்த இனிப்பு அதிகப்படுத்துறதுக்காக சாக்லேட் போடுவாங்க. அது உடம்புக்கு ரொம்ப கெடுதல். அதேமாதிரி கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு சிட்ரிக் ஆசிடு அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பயன்படுத்துவாங்க. நம்ம அதுமாரி செய்யலை. நம்ம வீடுங்களுக்கு நாம் பயன்படுத்துகிற பொருள், அதனால் எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவும் நம்ம கலக்காமல், கெமிக்கல் கலக்காமல், இயற்கையாக இதுக்கு என்ன நிறம் இருக்கோ அந்த நிறத்தை தான் நம்ம காய்ச்ச போகிறோம். அதாவது இதில் என்ன கலர் கலப்பாங்கன்னா கோலா கலர் கலப்பாங்க. அதேமாரி நன்னாரி எசன்ஸ் கலப்பாங்க. நாங்கள் வந்து இதை காய்ச்சி நாங்கள் கடைகளுக்கெல்லாம் இப்போ கொடுத்துட்ருந்தோம். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நாங்கள் சர்பத் கடைலாம் நிறைய வச்சுருந்தோம். அப்போ இதை அதிக அளவுக்கு நாங்கள் தயார் பண்ணி எங்கள் கடைகளுக்கெல்லாம் கொடுத்துட்ருந்தோம். அதனால் எனக்கு இது எப்படி காய்ச்சதுங்கிறது தெரியுங்கிறதுனால தான் நான் இப்போ இந்த எந்த ஒரு கெமிக்கலும் கலக்காமல் நான் இதை வீட்டுக்கு மட்டும் தயார் பண்ணுறேன். ரொம்ப ஆரோக்கியமானதுங்க. நன்னாரி வந்து உடலை குளிர்ச்சிப்படுத்தும். சிறுநீர் வந்து இந்த கடுப்பு இருக்குல்ல, அதை போக்கும். அப்புறம் வந்து உடலை வந்து வயிறு பிரச்சனை இருக்குது பாருங்கள், அல்சர், அந்தமாரி உள்ளவங்களுக்கு இது ரொம்ப நல்லது. ஹார்ட்டுக்கு நல்லது, ரொம்ப ஆரோக்கியமானது இது. இதை நல்லா கொதிக்கணும். அப்போ தான் இதில் உள்ள சாரம் எல்லாமே, அந்த வேரில் உள்ள சாரம் எல்லாம் நல்லா இறங்கும். அதை சாதாரணமாக ஊற வச்சப்போ அவ்வளோ ஒரு வாசனைங்க. இந்த கோடை நாளில் இது கண்டிப்பாக நம்ம பயன்படுத்தணுங்க. ஏன்னா உடம்பு வந்து அவ்வளோ குளிர்ச்சிப்படுத்தும் இந்த நன்னாரி வேறு. இது ஒன்றுமே இல்லை, இதில் சீனி கலக்காமே கூட நீங்கள் இடித்து இந்த வேரை ஊற வச்சு வடிகட்டி அந்த தண்ணியை மட்டுமே கூட நீங்கள் தாராளமாக குடிக்கலாம். சுகர் உள்ளவங்க இதில் இனிப்பு கலந்து குடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. இது வந்து அதேமாதிரி இந்த பாதாம் பிசின், அது வந்து உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது, வயிற்றுப்புண்ணு ஆற்றக்கூடியது. அதே தான் சிறுநீர் கடுப்பை போக்கக்கூடியது, சிறுநீரை நல்லா பிரித்து விடக்கூடியது. இதுவும் சேர்ந்து சாப்பிடும்போது அவ்வளோ சுவையாக இருக்குங்க. இது நாங்கள் இருக்கிற ஏரியாக்களில் சர்பத்துனா நன்னாரி ஜீரா, பாதாம் பிசின், லெமனு, இல்லைன்னா நார்த்தம் பழம், நார்த்தங்காய் இருக்குங்களா, அது இது 3 கலந்து அப்படியே குடிக்க. அதாவது நம்ம இங்கே வந்து சர்பத்தை கடித்து சாப்பிட்ற அளவுக்கு அவ்வளோ திக்காக கொடுப்பாங்க. ரொம்ப சுவையாக இருக்கும். இது நல்லா கொதிக்கட்டுங்க. நல்லா கொதிக்குது. இது வந்து
சில பேர் வந்து எப்படி காய்ச்சுவாங்கன்னா அந்த வேரை வடிகட்டிட்டு காய்ச்சுவாங்க. நாம் வந்து வேரோடு போட்டு காய்ச்சிரும். ஏன்னா அப்போ தான் அந்த வேரில் இருக்கிற கொஞ்சம் நெஞ்சம் சாரமும் முழுசாக அதில் இறங்குங்கிறதுக்காக தான். அருமையான வாசனையாக இருக்குங்க. அப்படியே நன்னாரி வாசனை அப்படியே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அது ஃபஸ்ட் குவாலிட்டி. செகண்ட் குவாலிட்டி, தேர்ட் குவாலிட்டிலாம் வந்து கலர் கலந்து இருக்கும் அந்த நன்னாரி வேறு. அதெல்லாம் வாங்காதீங்க. இது வந்து நீங்கள் இந்த எசன்ஸ்லாம் விற்கிற கடையில் வாங்காதீங்க தயவுசெய்து. எங்கே வாங்குறீங்கன்னா நாட்டு மருந்து கடையில் நன்னாரி விதை வாங்குங்க. அதாவது நன்னாரி வேர் வாங்குங்க. 50 கிராம் வந்து 60 ரூபா. நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஆனால் கலர் என்ன மாதிரி வந்திருக்கு பாருங்கள். அப்படியே சுற்றி இந்த ஓரம் முழுக்க அப்படியே கலர் படியுதுங்க. எந்த ஒரு கலரும் போடாமல், ஆர்டிஃபிஷியல் கலர் போடாமல் அதோட இயற்கையான கலர் இது தாங்க. நல்லா கொதிக்கட்டும். இன்னும் கொஞ்சம் தண்ணி சுண்டி வரட்டும். இந்த நன்னாரி நல்லா அதில் உள்ள சாரம் எல்லாத்தையும் கக்கியிருக்கு. தண்ணியை நல்லா சுண்டி வந்துட்டு இந்த நேரத்தில் நம்ம இந்த சீனியை அப்படியே இறக்கிடலாம். சீனி நல்லா இறக்கி அப்படியே கலந்து விடுங்க. நல்லா கரையணும். பாருங்கள் என்ன கலர் வந்திருக்கு பாருங்கள். இவ்வளோ அருமையான கலர் வந்திருக்கு பாருங்கள். இயற்கையாக இதில் இருக்கும்போது, கலர் இருக்கும்போது தேவையில்லாமல் கடைகள்லாம் அதில் ஒரு கலரை கலப்பாங்க. நாம் அதை எதுவுமே செய்யலை. நல்லா அந்த சீனி கரையணுங்க. எவ்வளோ வாசனையாக இருக்குது பாருங்கள். நம்ம இதை முன்னாடியே வடிகட்டிட்டு அந்த நன்னாரி வேறெல்லாம் வடிகட்டிட்டு காய்ச்சிருந்தோம்னா கண்டிப்பாக இந்த கலர் வரவே வராது. நல்லா சீனி கரைச்சி விடுவோம். பாவு நல்லா காய்ச்சிட்ருக்கேன். இப்போ அதோட திக்னஸ் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அதேமாதிரி ஒரு தட்டை எடுத்துக்கிட்டு அது என்ன பதத்தில் இருக்குங்கிறத பார்ப்போம். நம்ம பாருங்க, இன்னும் கொஞ்சம் திக்காகணும். அதாவது நல்ல ஒரு சிறப்பு மாதிரி இருக்கணும். இன்னும் இதாகலை, இந்த பக்கம் வரல. இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் கிடக்கட்டும். நல்ல ஒரு தேன் பக்குவத்துக்கு வந்தால் கூட நல்லா இருக்குங்க. ஜீரா வீணாக போகாமல் இருக்கும். அதனால தான் நல்லா நான் திக்காக காய்ச்சிட்ருக்கேன். அதை எடுத்து ஊற்றும் போது ஒரு நல்ல ஒரு தேன் பக்கம், அந்த பக்கம் வந்து வச்சுங்க, உங்களுக்கு ஜீரா ரொம்ப நாளைக்கு வீணாக போகாமல் தொடர்ந்து வரும். பாருங்கள், அவ்வளோதாங்க. எவ்வளோ திக்காக அப்படியே ரெடி ஆகிட்டு பாருங்கள். செம்ம சூப்பராக. நம்ம இதை இறக்கி இன்றைக்கி நைட்டு முழுக்க வச்சுருந்து காலையில் இதை வடிகட்டி டேஸ்ட் பண்ணலாம். அதாவது நம்ம நைட்டு காய்ச்சி வச்சோம் இல்லைங்களா, அது நைட்டு முழுக்க இருந்ததுனால பாருங்க இந்த அளவுக்கு நல்ல கலர்லாம் இறங்கியிருக்கு. இதை நம்ம வடிகட்டிடலாம். நல்லா வடிகட்டி விட்டுருவோம். அந்த நன்னாரி வேரில் கிடந்த தொட்டு தான் எந்த அளவுக்கு அதில் சாரம் இறங்கியிருக்கு பாருங்க. அந்த நன்னாரி வேர்லாம் நல்லா வேர் ஊறி அருமையாக இருக்குது. நல்லா வடிகட்டிட்டோம். இப்போ நம்ம அதை பாட்டிலுக்கு மாற்ற போகிறோம். அழகாக அப்படியே தேன் மாதிரி இருக்குங்க. நம்ம எந்த ஒரு செயற்கையான கலரும் போடாதில்லை, அந்த நன்னாரி வேரில் உள்ள கலர் தாங்க. இதை ஃபில் பண்ணிவிட்டு நான் மறுபடியும் காட்டுறேன். பாருங்கள், இது வந்து 1 லிட்டர் பாட்டில். இது ஃபுல்லாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் சீராக இருக்குது. அதாவது ஒரு 1.25லேருந்து 1.5 லிட்டருக்குள்ளே இருக்கும். நம்ம 3 லிட்டர் வச்சோம் இல்லைங்களா, இந்த அளவுக்கு நமக்கு இந்த நன்னாரி ஜீரா கிடச்சிருக்கு. இதை இப்போ நம்ம சர்பத்து ரெடி பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த சர்பத்தை எப்படி கலந்து சாப்பிட போகிறதுங்கிறத காட்ட போகிறோம். இதுக்கு தேவையானது நான் சொல்லியிருக்கேன், ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, பாதாம் பிசின் நம்ம ஊற வச்சுருக்கோம். அந்த பாதாம் பிசினை, அது எலுமிச்சம்பழம், ஐஸ் கட்டி, அப்புறம் நன்னாரி ஜீரா, அவ்வளோதாங்க. இப்போ எப்படிங்கிறது நான் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு கிளாஸில், அதாவது நம்ம இந்த மாதிரி சைஸு ஒரு கிளாஸ் எடுத்துருக்கோம் இல்லைங்களா, இதில் இனிப்பு அதிகமாக வேணும்னா நல்லா தாராளமாக ஒரு 2 கரண்டி அளவு போட்டுங்க. 2, 2.5 போட்டனா, அடுத்தது இந்த பாதாம் பிசின், இதுதாங்க ரொம்ப ரொம்ப
கடித்து சாப்பிட்ற அளவுக்கு ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் பாதாம் பிசின். இந்த பாதாம் பிசினை ஒரு 2 அல்லது 3 ஸ்பூன் கூட தாராளமாக போட்டுங்க. அடுத்தது லெமன், ஒரு அரை லெமன் தாராளமாக போட்டுங்க. லெமன் வந்து அவ்வளோ குளிர்ச்சியை கொடுக்குங்க உடம்புக்கு. டேஸ்ட்டு, வாசனை எல்லாம் அம்சமாக இருக்கும். அதனால் லெமனையும் போட்டுங்க. கூடவே ஐஸ் க்யூபு இல்லை ஐஸ் தண்ணி இருந்தால் அதையும் போட்டுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு ஐஸ் தேவைப்படுதோ அந்தளவுக்கு ஐஸ் போட்டுக்கிட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிங்க. அவ்வளோதான். இப்போ நல்லா ஆற்றி குடிக்கிறதுனா ஆற்றி குடிக்கலாம். இல்லையா ஒரு ஸ்பூன் எடுத்து ஒரு கலக்க, அவ்வளோதான். கலக்கிட்டோன்னு வச்சுங்க, அருமையான வாசனை பொங்குற ஒரு சர்பத்து ரெடி ஆகிடும். பாருங்க. இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். வாசனை ஆகா, அந்த நன்னாரி வாசனை அப்படி இருக்குங்க. டயட்லாம் எங்கேயோ போகட்டும் போங்க. டயட் அது டயட் ஆகுது. எங்கள் ஊர் சைடில் இந்த பாதாம் பீசன் போடாமல் சர்பத்தே கிடையாதுங்க. ஏன்னா எங்கள் ஊர் சர்பத்து வந்து அவ்வளோ திக்காக இருக்கும். அதாவது ஒரு எப்படி சொல்கிறது, ஜிகர்தண்டா இருக்குல்ல, அது எவ்வளோ திக்னஸாக இருக்குமோ அந்தளவுக்கு திக்னஸாக இருக்கும். கடிச்சு தான் சாப்பிடணும். அப்படியே இந்த வெயிலுக்கு சொர்க்கம் சொர்க்கம். அதேமாரி இந்த எலுமிச்சம் விதை இல்லாமல் இருந்தால் அது ஒரு சர்பத்து குடித்த மாதிரி இருக்காதுங்க. சாப்பிடும்போது இது இடையில தடுக்கும் பாருங்க, அதை துப்பிட்டு சாப்பிட்டு தான் ஒரு பேரானந்தம். கூட்டா நான் குடிச்சிக்கிட்டு பேசிகிட்டே இருப்பேன். இந்த மனசுக்கு அவ்வளோ கூலிங்காக இருக்குது. இந்த சுவையான ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான நன்னாரி சர்பத்து சிறப்பை நீங்களும் வீட்டில் தயார் பண்ணி சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமாக அந்த கோடையை கொண்டாடுங்க. உடம்புக்கு அவ்வளோ குளிர்ச்சி கொடுக்கக்கூடியதுங்க. செமங்க. சாப்பிட்ற வீடியோ, சமைக்கிற வீடியோ, நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணும்னா நம்ம கேப்சிகம் சேனலில் தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் புதிய புதிய சமையலை நான் தொடர்ந்து போட்டுட்டு இருக்க முடியும். நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் சேனலை வேற ஒரு கட்டத்துக்கு கொண்டு போக முடியும். உங்களுடைய ஆதரவு இல்லாமல் நம்ம சேனல் கிடையவே கிடையாது. என்னன்னைக்கும் உங்களுடைய ஆதரவு வேணும். நன்றி உறவுகளே.